ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. இது வந்து குக்கரு, மிக்ஸி இருந்தாவே போதும். வீட்லயே பண்ணிக்கலாம். கேக் செய்ய தெரியாதவங்க, அதே மாரி பிகினர்ஸ் புதுசா கத்துக்கிறவங்க, யாரா இருந்தாலும் ஈஸியா பண்ணிக்கலாம். ஃபெயில் ஆகாத ரெசிபி. இதுக்கு ஓவெனு, பீட்டர் எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப சுலபம். இது வந்து பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்துச்சுன்னு. நான் கொஞ்சம் பெரிய டின்ல தான் பேக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தின்னா தான் வந்துச்சு. ஆனாலுமே ரொம்ப சாஃப்ட்டா இருக்குது பாருங்க. பார்த்தாவே ஆர்வமா இருக்கு சாப்பிட்றதுக்கே. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு. நம்ம இதில மொட்டையும் போடாம செஞ்ச கேக்கு. ஆனா பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. இது பார்த்தாவே சாப்பிடலாம்னு தோணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியா நம்ம வீட்ல எப்படி பண்ணி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். நான் முதல்ல மிக்ஸி ஜாரில் 1 கப்பு வெள்ளை ரவை போட்டிருக்கேன். 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. அந்த அளவில் பார்த்துக்கோங்க. 1 கப்பு வெள்ளை ரவை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அதில் பாதி அதை 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. மறுபடியும் பவுடர் பண்ணிக்கோங்க 2ம் சேர்த்து. அதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து தயிர், 1/4 கப்பு வந்து எண்ணெய். அதே மாதிரி பாருங்கள், நான் இங்கே கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கோகோ பவுடரும் போட்டுக்கலாம். இல்லை கோகோ பவுடரும் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அதே ரவையை சேர்த்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இருக்கிற ரவையை இன்னொரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, வெள்ளை ரவையை. அதே மாதிரி 1/2 கப்பு பால் எடுத்துகிட்டு பாதி ஊற்றிட்டு பாதி தனியாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த பீட்டர் மறுபடியும் மிக்ஸி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் பக்கத்தில் வச்சுட்டு எடுத்து பாருங்கள், இப்படி ஸ்டிக்கியாக வரும். அதுக்கப்புறமா மறுபடியும் தனியாக வச்சுருக்க பால் வந்து 1/2 மணி நேரத்துக்கு கழிச்சிட்டு அந்த பால் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளேவருக்காக நம்ம வீட்டில் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் போட்டுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ஃப்ளேவர் எசன்ஸ் இருந்தால் எசன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேக்கிங் டின் எடுத்துகிட்டு ஒரு ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு, இல்லை சும்மா அந்த பேக்கிங் டின்னுக்கே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிவிட்டு அந்த மாவு ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மைதா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. டூட்டி ஃப்ரூட்டி. ஏன்னா அது மேலே போடும்போது கீழே போயிடும். கீழே போகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த டூட்டி ஃப்ரூட்டியில் கொஞ்சம் மைதா கலக்கிறது. முதல்ல நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டின் எடுத்துகிட்டு போய் அதில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம ஒரு குச்சி குத்தினா அதில் ஒட்டக்கூடாது. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒட்டாமல் வந்துச்சுன்னா எடுத்து சர்வ் பண்ணி